السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் ஜாமியா மன்புல் ஹிதாயா அரபு கலாபூடத்தினுடைய மௌலவிமார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1444 முஹர்ரம் பிறை 10ஆம் நாள் ஆஷுராவுடைய தினத்தில், கர்பலாவுடைய தினத்தில் அஹ்லுல் பைத்துகளுடைய மனாகிபை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீது அன்பு கொள்வதை ஃபர்லாக்கி இருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை எவ்வாறு கடமையாக்கினானோ, நோன்பை எவ்வாறு கடமையாக்கினானோ, ஜகாத்தை ஹஜ்ஜை எவ்வாறு கடமையாக்கினானோ, அதே போல அஹ்லுல் பைத்துகளையும் அன்பு வைப்பதை கடமையாக்கினான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகள் இஸ்லாத்தின் தூண்களாக இருப்பது போல அஹ்லுல் பைத்துகளை அன்பு கொள்வது ஈமானுடைய தூணாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் பல லட்சம் ஹதீதுகளை மனனமிட்டவர்கள், அல் குர்ஆனை மனனமிட்டவர்கள், பல அரபு நூல்களை, இஸ்லாமிய சட்டதிட்டங்களை எங்களுக்கு தந்தவர்கள். இஸ்லாத்தை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் விளங்கியது போல, குர்ஆனையும் ஹதீதையும் அவர்கள் விளங்கியது போல, இன்றிருக்கின்ற எந்த அறிஞர்களும் ஒரு வீதமேனும் விளங்கி இருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட மாபெரும் அறிஞர். ஆலிமு குரைஷின் எம்லஉ திபாக்கல் அர்லி இல்மா. குறைஷ் குலத்திலே ஒரு அறிஞர் தோன்றுவார், இந்த உலகின் எல்லா கோணங்களையும் ஞானத்தால் நிரப்புவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பெரியவர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தான் என்று அறிஞர்கள் வர்ணிக்கும் அளவு மாபெரும் மேதை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யா அஹ்ல பைத்தி ரசூல் லில்லாஹி ஹுப்புக்குமு ஃபர்லும் மினல்லாஹி ஃபில் குர்ஆனி அன்ஸலஹு யக்ஃபீகுமு மின் அலீமில் கத்ரி அன்னகுமு மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத லஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத்துகளே, உங்கள் மீது அன்பு வைப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே ஃபர்லாக்கி விட்டான். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும் என்றால் ஒன்றை சொன்னால் போதும். என்ன தெரியுமா? யாராவது ஒருவன் தொழுகிறான், அந்த தொழுகையில் அஹ்லுல் பைத்துக்கள் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத்த லஹு, நாயகத்துடைய குடும்பத்தின் மீது ஸலாத்து ஸலாம் சொல்லாதவனுக்கு தொழுகையே கிடையாது என்று இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அன்னவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியாத மார்க்கம் இங்க யாருக்கு தெரியும்? சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச மார்க்கம் இங்க யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. பல லட்சம் ஹதீதுகளை, குர்ஆன முழுமையா, அதுல வியாக்கியானங்கள், விளக்க உரைகளோடு மனதில் சுமந்த அந்த பெரிய மகான் சொன்ன வார்த்தை தான் இது. பாருங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை. சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஸலவாத்தை சொல்றது இப்படி என்ன எங்களுக்கு தெரியும்? அல்லாஹ் தஆலா சலாமும் சொல்ல சொல்லி ஆயத்தை இறக்கி இருக்கிறான். எப்படி நாயகமே யா ரசூலல்லாஹ் நாங்க சலாம் சொல்லணும் என்று கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஸலவாத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், ஸலாத் இப்ராஹிமா ஃபுல்லா. நாயகத்தின் மீதும் ஸலவாத்து சொல்லி அவர்களின் குடும்பத்தின் மீதும் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை கற்றுக் கொடுத்தார்கள். தொழுகையில யாராவது ஒருவர் நம்முடைய குலம், குடும்பம்,
கோத்திரங்களோட பேரை சொன்னா தொழுக பாத்தில். ஆனால் அந்த பெருமானாருடைய குடும்பத்தின் மீது ஸலவாத்தை சொல்லவில்லை என்றால் தொழுகை இல்லை. யார் சொல்கிறார்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குடும்பம் என்று உத்தரவாதப்படுத்திய குடும்பம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்துக்கள் மட்டும். குடும்பம் தனியொரு ஆளை சொல்றா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொல்லிக்கான். குடும்பத்தை சொல்றதா இருந்தால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் மட்டும்தான். சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சொல்லுவான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். இந்த அல் குர்ஆனை தொடுறதாக இருந்தால் பரிசுத்தமானவர்கள் மட்டும்தான் தொடரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அது பரிசுத்தமானவர்கள் நாங்கள் குறிப்பிடப்படுறது மலக்குகளை குறிப்பிடப்படுகிற ஒரு விஷயம். இரண்டாவது, நாம இஸ்லாத்தில் உள்ள நாம குர்ஆனை தொடரும் என்றால் உது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது. தொடக்கூடிய நிலையில குர்ஆனை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது. அவ பரிசுத்தமானவர்களை தவிர குர்ஆனை யாரும் தொட முடியாது என்கிறது மலக்குகளை குறிக்கிற விஷயம். அடுத்தது மூமின்கள்ல பரிசுத்தமாக உதுவோட முழுக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை குறிக்கக்கூடிய விஷயம். ஆனா குர்ஆன்ல பரிசுத்தமானவர்களை விட தொட முடியாது என்கிற அந்த வார்த்தையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்கும் உரிமை உண்டு. எந்த அளவுக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தை சொல்கிறார்கள். சொன்ன கட்டம் எப்படிப்பட்ட கட்டம் தெரியுமா? ஒரு ஆள் வாழும் வரைக்கும் ஒருத்தர் 63 வருஷம் வாழ்றாரு, பல விஷயங்களை சொல்றாரு. ஒருவேளை முன்னுக்கு பின் மாத்தமாக சில விஷயங்களை மாத்தி அமைக்கிற உரிமை அவருக்கு இருக்கு. ஆனா அவர் கடைசியா ஒன்று வசியத் சொல்லிட்டு போவாரே, அதை மாத்தேலாம். அப்படி மாற்ற முடியாத வசியத்தாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி கட்டத்திலே உங்களுக்கு நான் 2 விடயங்களை விட்டு செல்கிறேன். 2 ஹலீஃபாக்கள், 2 பிரதிநிதிகளை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகி அல் குர்ஆன். அடுத்தது என்னுடைய குடும்பம், இத்ரதி, என்னுடைய குடும்பம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி போட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த குர்ஆனும் இந்த குடும்பமும் ஹவுலுல் கௌசரை வந்து அடைகிற வரைக்கு ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சொன்னா நீங்க உம்மத்துக்களே, ஹாஜிமார்களே, ஆலிம்களே, ஹாஃபில்களே, முதலாளிமார்களே, குர்ஆன் நீங்களும் 2 ஒன்று மதிக்கலா, உங்களை பிரிக்கையுமேலா, மஹ்ஷர்ல கூட உங்களை பிரிக்கலா. நம்மளை பார்த்து சொன்னா அப்படி அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கணும் அப்படி சொன்னா, நம்மளெல்லாம் நீ குர்ஆன் போலையாகுது. சரி, அப்ப அந்த நாயகத்துடைய குடும்பத்துக்கு நம்மளுக்கெல்லாம் கபரோட சில விஷயம் பிரிஞ்சு போகும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு குர்ஆன் ஹவுலுல் கௌசர் அடியில் வருகிற வரைக்கும் குர்ஆனும் என்னுடைய குடும்பமும் பிரியவே பிரியாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்கும் குடிக்க ஹவுலுல் கௌசர் தேவை, அஹ்லு பைத் தேவையில்லை. குர்ஆன் தேவை, அஹ்லு பைத் தேவையில்லை. அஹ்லு பைத்துக்களை சாமானியமா நினைக்கிறது, அஹ்லு பைத்துக்களை சாமானியமா நினைக்கிறது. இந்த உலகத்துல அநீதிக்கு எதிராக தன் உயிர் துறக்க வேண்டிய கட்டம் என்று தெரிந்தும் துணிச்சலாய் சென்று தனித்து நின்று போராடி ஷஹீதாகிய ஒரு உத்தம புருஷர் இருக்கும் என்றால் சையதுனா இமாம் ஹுசைன் ஷஹீதே கர்பலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். வேற யாரும் இல்லை. எத்தனை வெட்டுக்கள், எதிரிகள் எத்தனை வாழ்வெட்டுக்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஏலாத வெஞ்சத்துக்கு அவர்கள் இறுதியாக செய்த பஞ்சமான வெறித்தனம் என்ன தெரியுமா? அவர்கள் நிலத்திலே விழுகிறார்கள். குதிரையின் கால் குளம்புகளால் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடலை சல்லடை பண்ணினார்கள் அந்த கொடூரர்கள். அது மட்டுமல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கழுத்தும் உடலும் 2ஆக துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்பொழுது கூட அவர்களின் வெறி அடங்கவில்லை. ஈட்டியிலே இமாம் ஹுசைன் நாயகத்துடைய தலையை குத்தி கொண்டு கோலாகலமாக ஊர்வலமாக கொண்டாடி மகிழ்ந்து தெருவாக அதை தூக்கி கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த கொடூரர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த உதடுகள்
குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே வந்ததை அவர்கள் கண்ணால் பார்க்கிறார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதியதை காதால் கேட்கிறார்கள். அப்பொழுது கூட அவர்களுடைய மனம் இறங்கவில்லை. பிரம்பினால் அந்த உதட்டின் மீது அடித்தார்கள். ஓதுவதை நிறுத்தச் சொல்லி அடித்தார்கள். யசீதுடைய தர்பாரிலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தலையை கொண்டு போய் ஒரு கல்லில் வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த கல் இன்னும் இருக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த இரத்தம் அந்த கல்லில் பட்டது. இன்னும் அது கசிந்து கொண்டே இருக்கிறது, ஈரம் காயவில்லை. இவர் மௌத்தாகி கொஞ்ச நாளையால இவர் எலும்பு கூடும் இஞ்சிரல்ல. இவர் இங்க இருந்துகிட்டு இமாம் ஹுசைன் யாருன்னு கேட்க, அதுல சில நட்டுக்கலண்ட உலமாக்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவன் சொல்றானுங்கள், பதவி மோகத்துக்காக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பதவி ஆசைக்காக கர்பலாக் யுத்தத்துக்கு சும்மா அநியாயமா போய் அந்த மௌத்தா போயிட்டாரா பாண்டு. இவ கடும் கரெக்டராக்கள் தானே, இவ கடும் பிளான் அப்படி சொல்றான். அது போதாத்துக்கு யசீத் இமாம் ஹுசைன் நாயகம் அவர்களை கொல்வதற்காக அந்த படைகளுக்கு அனுமதி கொடுத்த யசீதை அவர் நல்ல மனுஷன் என்று புகழ்றான். அவங்கள ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொண்டாக்களை பத்தி ஒன்னும் பேசப்படாதீங்க, அது அவ்வளவு நல்லமில்லை இஸ்லாத்துல, அவங்களும் சில சஹாபாக்களோட புள்ளிகள் தானே என்று சொல்றாங்க. நூஹ் நபியின் மகனுக்கு அல்லாஹ் கௌரவம் கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை அபூ லஹபுக்கு அல்லாஹ் தஆலா நாசமா போட்டு குர்ஆன்ல சொல்லியிருக்கான். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, அதுல மாற்று கருத்து இல்ல. யசீதுடைய அக்கிரம ஆட்சியை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அந்த கழுத்தை வெட்டினது ஆட்சி செய்யறாரு யசீது. படைக்கு தளபதியா வர்றான் இப்னு ஜியாத், அந்த பொறுப்பா இருக்கிறான். கழுத்தை வெட்டினவன் ஷிம்ர் இப்னு ஜௌஷின் என்கிற ஒருவன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கழுத்தை வெட்டின ஷிம்ர் இப்னு ஜௌஷின், ஜௌஷின் என்கிறவன் மகன் ஷிம்ரு, அதான் அர்த்தம். அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல் லபி ஆலி சாஹிப் அவர்கள் மவாஹிபுல் ஸைனைன் ஃபீ மனாகிபில் ஹஸனைன் என்கிற இந்த மௌலிது புகழை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட பேர்ல தொகுத்துட்டு ஒரு கட்டத்துல இந்த வரலாறை சொல்ற நேரத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க, ஷிம்ர் இப்னு ஜௌஷின், ஜௌஷின் மகன் ஷிம்ரு என்கிறதுக்கு பதிலாக லில் கல்பி இப்னு ஜௌஷின் ஃபிர்அவுன லலானா என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன சொல்றாங்க தெரியுமா? கல்பி இப்னு ஜௌஷின், ஜௌஷின் என்கிறவன் மகன் அந்த நாய் என்று அல்லாமத்துல் அரூஸ் மாப்புல் லபி ஆலி சாஹிப் சொல்வார்கள். ஷிம்ருங்கிற பேரை கூட அவங்க சொல்லல. என்ன சொல்றாங்க? கல்பி இப்னு ஜௌஷின், ஜௌஷின் மகன் நாய் என்று சொல்லி போட்டு ஃபிர்அவுன லலானா. இமாம் ஹுசைன் நாயகத்துடைய காலத்துல அன்று மூசா நபிக்கு எதிராக ஃபிர்அவுன் இருந்தது போல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எதிரான ஃபிர்அவுன் இந்த ஷிம்ரு தான் என்று அந்த ஃபிர்அவுன் என்று வர்ணிக்கிறார்கள். ஃபிர்அவுன் லில் கல்பி இப்னில் ஜௌஷினி ஃபிர்அவுன லலானா. அப்ப மாப்புல் லபி ஆலி சாஹிபுக்கு இஸ்லாம் தெரியாதா? அவங்களோட படிச்ச மேல நம்ம ஆக்கள் உலமாக்கள் இருக்காங்களா? ஓ அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஷிம்ருக்கு ஏசாதங்க நொந்துருமங்காங்க, இப்னு ஜியாதுக்கு ஏசிதாங்க நொந்துரும், யசீதுக்கு ஏசிதாங்க மனம் புண்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய அஹ்லு பைத்துக்களாகிய இந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களை ஈமான் உள்ளவனை தவிர வேறு எவனும் அன்பு வைக்க மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களை கோபிக்கின்றவன் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் இவர்களை கோபிக்க மாட்டான், கோபப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். முனாஃபிக்கை தவிர வேற யாரும் அஹ்லு பைத்துக்களை கோவிக்க. அப்ப யசீது பொண்ணு, இப்னு ஜியாத் ஒரு பொண்ணு, நொந்துரப்படா அவங்களுக்கு. ஷிம்ர் இப்னு ஜௌஷ் ஒரு பொண்ணு, நொந்துரப்படா. அவனுக்கு கதைச்சா ஓதின ஆலிமாருக்கு ஜெது பாருது. என்னடா பிரச்சனை? எனவே அன்புக்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தவர்களை அன்பு வைப்பது ஃபர்லு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன அந்த உத்தம புருஷர்கள் அவர்கள், அவங்கதான் சொர்க்கத்துக்கு தலைவர்கள். இவங்க எப்படிப்பட்ட கொடூர முஸ்லிமா இருந்தாங்க தெரியுமா? அம்பட்டும் வேஷம் முஸ்லிம், அம்பட்டும் வேஷம், உண்மையான முஸ்லிம் இல்ல.
கர்பலா யுத்தம் நடக்கிற பொழுது, கர்பலா யுத்தம் நடைபெறுகிற பொழுது லுஹர் தொழுகை வருது. அஜியார் லுஹர் தொழுகை டைம், யுத்தம் நித்தாட்டப்படுது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா வெட்டு வந்தவனும் லுஹர் தொழுகிறாங்க. இஞ்சால ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா லுஹர் தொழுகிறாங்க தண்ட தோழர்களோட. அப்ப இவன் தொழுத லுஹர்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், நாயகத்துடைய மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் ஸலவாத்து சொல்லித்தானே இவன் தொழுதிருக்கணும். அந்த குடும்பம் யாரு? அவன் லுஹர் தொழுகையில் அத்தஹியாத்துல எந்த குடும்பத்தின் மீது ஸலவாத்து சொன்னான்? சொல்லிக்க மாட்டான் அவன். அதே குடும்பத்தை விட்டத்தான் களத்துக்கே வந்திருக்கிறான். அப்படித்தான் இன்று நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை புகழுவதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன், இஸ்லாத்தை உங்களுக்கு கூலியாக கொண்டு மார்க்கமாக தந்ததற்கு அவர்கள் மீது அன்பு கொள்ளுங்கள், அதை தவிர வேற எந்த கூலியும் வேண்டாம். பள்ளி பேசிமாம் ஆயிரக்கணக்கில் சம்பளம் எடுதான். உலமாக்கள் என்ஜிஓக்கள் மூலமாக வெளிநாடுகள் மூலமா லட்சக்கணக்கில் காசடிகான் சம்பளம் எடுக்கிற அவன் அஹ்லு பைத்துக்களுக்கு நம்ம ஆதரவா பேசுறது நம்ம. அல்லாஹ் சொன்னா இந்த மார்க்கத்துக்கு ஒன்று கூலி ஒன்றும் வேணாம், என் அஹ்லு பைத்துக்களாகிய அந்த நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தின் மீது நீ அன்பு வைத்துக்கொள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி. என்னுடைய அஹ்லு பைத்துக்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை ஞாபகமூட்டி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க என்ன கேக்குறாங்க? அப்படி ஒரு வம்சம் இல்லை. கொண்ட புரிஞ்சு கொள்ளணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆம்பள பிள்ளை பாக்கியம் இல்லை என்று ஒரு முனாஃபிக் வச சொன்னான். வம்பு சொன்னான். என்ன சொல்ற? வசதானே, வசை சொன்னான், வசை பாடினான். ஆசிபின் வாயில் என்று ஒரு நயவஞ்சகன். நாயகத்துக்கு கடும் கவலை, கடும் கவலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை இல்லை. அல்லாஹு தஆலா சின்ன வயசுலேயே 3 ஆம்பளை பிள்ளைகளை கொடுத்து வஃபாத்தாக்கிட்டான். சரியான கவலை. அல்லாஹு தஆலா ஆத்திரம் அடைந்தான். பெருமானாருக்கு ஆசிபின் வாயில் என்கிற நயவஞ்சகன் சொன்ன பொழுது அல்லாஹ் ஆத்திரம் அடைந்து சொன்னான், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை என்று உங்களுக்கு வசை சொன்னானே அந்த ஆசிபின் வாயில், அவன்தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹு தஆலா ஆயத் இறக்கினான். அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த ஆசிபின் வாயிலுடைய பரம்பரை அந்த ஜெனரேஷனுடைய மொத்தமா ஹரபாகி அழிஞ்சு போயிட்டு. பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா என்ன பாக்கியம் கொடுத்தான் தெரியுமா? இன்னா அஅதைனாக்கல் கௌசர். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் கௌசரை தந்திருக்கோம். என்ன கௌசர் தெரியுமா? ஃபாத்திமா நாயகியை தந்திருக்கோம். அதுக்கு அது ஒரு அர்த்தம். கௌசருக்கு ஹவுலுல் கௌசர் தடாகம் என்று கொஞ்சம் பேர் விளக்கம் சொல்லுவாங்க. அது தஃப்சீருடைய உலமாக்கள் சொன்ன விளக்கம் தான். அதே தஃப்சீருடைய உலமாக்கள் தான், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நாங்கள் ஃபாத்திமா மகளாரை தந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட மகள் தெரியுமா? அந்த சந்ததி கயாம பரிவந்தம் வரைக்கும் நிலைச்சிருக்கும். அந்த சந்ததியில்தான் இறுதியாக வரக்கூடிய நீதியான அரபுலக ஆட்சியாளர் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்ததியில் தான் பிறப்பார்கள். எப்படி பாக்கியம், எப்படி பாக்கியம்! இவனுக்கு சந்ததியும் இல்லை, பரம்பரையும் இல்லை. பரம்பரைண்டா என்ன தெரியுமா? பரம்பரைண்டா என்ன? ஒரு மனுஷன் தன்னுடைய 7 தலைமுறைகளை அறிந்து வைத்திருப்பதுதான் பரம்பரை. எனக்கு 7வது ஒரு அப்பா உம்மம்மா இருப்பாங்க என்றால், ஒரு பாட்டி, ஒரு 7வது தலைமுறையில எனக்கு ஒரு உம்மம்மா உம்மப்பா அல்லது வாப்படம்மா வாப்பட வாப்பா இருப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் பரம்பரை தமிழ்ல சொல்றேன். பரம்பண்டா 7வது மூத்தப்பா, பறையண்டா 7வது மூத்தம்மா. அது ரெண்டும் ஒரு சொல் இல்லை, ரெட்டை சொல். பரம்பங்கிறது 7வது மூத்தப்பா, பறையங்கிறது 7வது மூத்தம்மா. அப்ப 7வது மூத்தம்மா 7வது மூத்தப்பா வரைக்கும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சாத்தான் அவனுக்கு பரம்பரை தெரியும் என்று பொருள். 3 தலைமுறைக்கு மேல வேறுபாடம் இல்லை. 4வது தலைமுறையை தடவி தேட வேண்டி கிடக்கு. உறுதியிலையும் இல்லை, பர்த் சர்டிபிகேட்டையும் காணல.
இப்படி தடுமாறி இருட்டுக்குள்ள குருடன் மாதிரி தடவுற, அதுக்குள்ள இவ நாயகத்திர குடும்பத்துக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது இமாம் ஹுசைன், அதாவது இமாம் ஹசன், இவர் 7 தலைமுறை தெரியாதால் தான் கதைக்கிறேன். இன்றைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை கிட்டத்தட்ட சுமார் 40 கடந்து கொண்டிருக்கிறது. 40 ஒரு நூற்றாண்டுக்கு கிட்டத்தட்ட 3 தலைமுறைகள் மாறி சென்று கொண்டிருக்கிறது. கணக்கு பாருங்க. குதுபு நாயகம் 14வது தலைமுறையில் இருந்தார்கள். இன்னைக்கு அப்படி இருக்கத்தக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மீது அன்பு வைப்பதை அல்லாஹ் குர்ஆனிலே ஃபர்லாக்கி இருக்க, தொழுகையில ஸலவாத்தில் அது கடமையாக்கப்பட்டிருக்க, அது யாரென்று கேட்டா தற்காலத்தில் வாழக்கூடிய ஷிம்ருகள், இப்னு ஜியாதுகள், யசீதுகள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இவங்களை விட்டு போட்டு நாள ஆகிரத்தில சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தலைவர்கள் அந்த இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களுக்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்கள் தான் தலைவர்கள். பாருங்கள், ஈமான பாருங்க. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா ஈமான பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி கட்டத்துல கொஞ்சம் சுகையினம், காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கிறார்கள். இந்த உலகை விட்டு பிரிய போகிறார்கள். ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கிட்ட கூப்பிட்டாங்க, மகள் இங்க வாங்க. காதுல சொன்னாங்க, மகள் எனக்கு நாள் நெருங்கிட்டு நான் போக போறேன், இந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா தேம்பி அழுகுறாங்க. மகளை கண்ட்ரோல் பண்ணி பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் அடங்கல்ல, அழுகை நிறுத்தவில்லை. மகள் அழுகையை நிறுத்துறது எப்படி என்று பாப்பாக்கு தெரியும். மகளை திருப்பி கூப்பிட்டு சொன்னாங்க, மகள் நான் மறைஞ்சி கொஞ்ச நாளையால கிட்டத்தட்ட 6 மாசம் சுமார், நீங்க என்னோட வந்து சேர்ந்துருவீங்க மகள் என்று சொல்ல, உடனே வாய்விட்டு சிரித்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. யாராவது இவர் என்ன கதைக்கிறவர் மகளோ இல்ல இவரோ பாப்பா கூப்பிட்டு, மகன் நீங்க 6 மாத்தையால ஆல் அவுட் வேண்டா, நல்லா இருந்துருவாய், ஷாகிட்டையாவது நீ நல்லா காய்ச்சி படிச்சாரு இல்லையாடா என்று பாப்பாக்கு திட்டுவான். ஆனா அந்த மகளார் அப்படி வளர்ப்பில்லை. தன்னை நாயகத்துக்கு அடுத்து இந்த உலகத்தை விட்டு முதலாவது உயிர் துறந்து என் தகப்பனாரோடு மன்னரை உலகத்திலே ஒன்றிப்பது நான் தான் என்பதை பெருமையாக நினைத்து சிரித்தவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர் விழிப்பாரு, பாப்பா சக்கராத்தாரிகிட்டே கள்ளச்சைன் வாங்கி எல்லா வேலையும் முடிக்கிறார்கள் தான் இப்ப இருக்கான். அதுக்குள்ள ஃபாத்திமா நாயகி அஹ்லு பைத்துகளும் குறை சொல்றேன் எல்லாம் வச்சப்பல. ஏன்னா அப்படிப்பட்ட ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெறும் 28 அல்லது 28.5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். சொர்க்கத்துக்கு தலைவி, சொர்க்கத்துக்கு தலைவி. அல்லாஹ் தஆலா ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அறிஞர்கள், இமாம்கள், இது ஹதீஸ் இல்ல, இமாம்கள் சொல்றாங்க. ஃபாத்திமா நாயகி அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிறான், அலி ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடிக்கிறது உங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்க, ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா உண்டுமானாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் ஷஃபாத்து செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தா போதும். அது வாயால சொல்லி சரிவாரா, ஒரு சொர்க்கத்து பலகையில் எங்களுக்கு எழுதி உத்தரவாதமா தரணும். அதை அல்லாஹ் தஆலா கொடுத்து ஜிப்ரீல் கொண்டு வந்து கொடுத்து அதை வாங்கி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. கடைசி கட்டத்துல நாளைக்கு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா மறைய போறாங்க. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, மகளே நாளைக்கு இத்தனை மணிக்கு நீங்க வஃபாத்தாக போறீங்க. சந்தோஷமா இருக்கிற அவ்வளவு மாவையும் குழைச்சி உரட்டி சுட்டு தந்த பிள்ளைகளுக்கு அடுக்கி வைக்கிறாங்க. ஒரு மாவு கூட மிச்சம் இல்லாம பிள்ளைகள் அவ்வளவு உடுப்பையும் கழுவி வைக்கிறாங்க. ஒரு பயணத்துக்கு போக ரெடி ஆகுறா போல ரெடி ஆகுறாங்க. அலிநாயகம் வந்து கேட்டாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்ன நடைமுறை வித்தியாசமா இருக்கே, வளமைக்கு மாத்தமா, இன்னைக்கு நான் ஒரு பயணம் போறேன். எங்க பயணம் போறீங்க? அது ஒரு பயணம் இப்ப சொல்லல. எங்க அப்படி எனக்கிட்ட சொல்லாம ஒரு பயணம் போக மாட்டீங்களே? இல்ல எப்ப வருவீங்க? அது திருப்பி வார பயணம் இல்லை என்று சொல்லிக்கிட்டே ரொட்டி சுடுறாங்க, உடுப்பு கழுவுறாங்க. எல்லாம் முடிச்சு பிள்ளைகள் எல்லாம் கழுவி எல்லாம் தலையெல்லாம் பாந்து வச்சு போட்டு அலிநாயகத்துல மடியில சாஞ்சி சொன்னாங்க, என் கணவரே அலிநாயகமே, நான் அந்த உலகத்தை விட்டு பிரிய போறேன். பாப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இரவு பிள்ளைகள் ரெண்டையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த பிள்ளை ரெண்டையும் இந்த உம்மத்தில் உள்ளவன் கொலை செய்வான் என்று முன்னறிவித்தல் செய்யப்பட்டிருக்கு, பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்துல ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வீட்டுக்குள்ள இன்னும் இடத்துல ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்கை இந்த கபர்ல சேர்த்து அடைக்கிறீங்க. அது என்ன பேக்? உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு மகராக அல்லாஹ் தஆலா தந்த சர்டிபிகேட். சொர்க்கத்து பெண்களுக்கு ஷஃபாத்து செய்கிற பாக்கியம்
உலகத்து பெண்கள் அத்தனை பேருக்கும் பாத்திமா நாயகி தான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை டைரக்டாவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், அவங்கள அல்லாஹ் தஆலா பரிசுத்தமாக்கிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான குடும்பத்தை புகழுற பாக்கியம், அவங்களுக்காக நேர காலத்தை ஒதுக்குற பாக்கியம், அவங்களுக்கிட்ட பேர்ல தான தர்மங்களை செய்யற பாக்கியம், அவங்களுடைய பிறப்புக்கு மகிழுகிற பாக்கியம், அவர்களுடைய இழப்புக்காக துக்கப்படுகிற பாக்கியம் ஈமான் உள்ளவனுக்கு மட்டும்தான் நசீபாகும். கண்டு நின்றவன் எல்லாம் எடுத்தான்னு சொன்னா அதுக்கு மதிப்பு இருக்காது. அல்லாஹு தாலா அவர்கள் மீது அன்பு கொண்ட கூட்டத்துல இம்மையிலையும் ஆக்கி நாளை ஆகிரத்திலேயும் அவர்களோடையே எழுப்பப்படுற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய மனைவி மக்கள் புள்ள குட்டிகள் குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.